அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் BALLB ஹானர்ஸ் அண்ட் அஃபிலியேட்டட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா 12th ரிசல்ட் வந்தது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் எவ்வளோ மார்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து இவ்வளோ மார்க் வச்சுருக்கோம், எனக்கு லா காலேஜ் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பதட்டப்பட வேணாம். 80% மேலே இருந்தீங்க அப்படின்னா அஃபிலியேட்டட் கோர்ஸ்லையும் 88-89% வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹானர்ஸ் கோர்ஸ்லையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது இப்போ இருக்க சினாரியோ தான். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணால் தான் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து யாருமே பதட்டப்பட வேணாம். நீங்கள் வந்து லாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. இல்லை ப்ரோ என்னோடய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, ஒரு வேளை கிடைக்குமா கிடைக்காதோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வேளை லா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதுலேயும் ஒரு டவுட் வரும். என்னென்னா லா காலேஜ் கவுன்சிலிங் முன்னாடியே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை வந்து நான் முன்னாடியே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்ந்துட்டேன், லா காலேஜ் சீட்டு கிடச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லா காலேஜ் சீட்டு கிடச்சுன்னா அங்கே டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அந்த டிஸ்கன்யூ டிசியை கொண்டு வந்து லா காலேஜில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யாருமே பதட்டப்பட வேணாம். இது ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் இதை பெருசாக கேட்கும்போது கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது ஒரு சிம்பிள் வே. ஆர்ட்ஸ்லேயும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கணும், லா காலேஜ்லையும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கவுன்சிலிங் கிடைக்கும், அதில் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லா காலேஜில் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிஸ்கன்யூ பண்ணிட்டு அந்த டிசியை கொண்டு வந்து கவர்மெண்ட் லா காலேஜில் சேர்ந்துக்கலாம். கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் நடுவில் என்னென்னா, இன்றைக்கி ஈவினிங் 8:30லேருந்து 8:30க்கு முன்னாடி 8 to 8:30லேருந்து நான் யூடியூப் லைவ் வருவேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். இப்போ அதிகமாக பேசாமல் வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெயின் முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்னா 10th 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட் வந்து இன்னும் யாருக்குமே வந்திருக்காது. மேபி நான் இன்னொரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு சீல் போட்டு கொடுப்பாங்க. டெம்பரரி மார்க் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், 12th மார்க் ஷீட் இருக்கும். 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நெசசரியாக வேணும். ஏன்னா அது கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. தென் டிசி ஆர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். டிசி வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே டிசி கொடுத்துருவாங்க. நீங்கள் டிசியை யூஸ் பண்ணிக்கலாம். டிசி இல்லை அப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஸ்கூலில் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும், சிக்னேச்சர் கண்டிப்பாக தேவைப்படும். இது இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், எக்ஸ் ஆர்மி பர்சன், தென் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி, டிசபிலிட்டி பர்சன், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஸ்கேண்டு காப்பியாக கையில் வச்சுருக்கிறது நல்லது. இது வரலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. நான் டிஸ்பிளேவில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுலே உங்களுக்கு தெரியும். இந்த டாக்குமெண்ட் தான் அதிகபட்சம் இது வரலையும் கேட்பாங்க. வேறு ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.